தளபதி வந்து எப்படி பார்ப்போமா இல்லையா அது ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஏன்னா காலையிலேருந்து நோம்பு வச்சுக்கிட்டு டேரெக்டாக இங்கே தான் வந்து நம்ம இங்கே தான் வந்து நோம்பு திறந்தோம். தளபதி வந்தார். நல்லா ஒரு அப்படி எப்படி சொல்கிறது, ஆதவர்ஜன் வந்து சொன்னார். அவர் வந்து வருவார், ஏதோ சவுண்ட் கொடுக்காதீங்க, எல்லாருமே நல்லா ஃபாலோ பண்ணாங்க. எல்லாமே செலுப்பி கொடுத்தாங்க. ரொம்ப டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாங்க. சொல்லப்போனால் இப்போது இந்த மாதிரி தலைவர் முஸ்லீம்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கும் ஒரு தலைவர் வந்துட்டார், நமக்காக வந்து முஸ்லீம்ஸ்க்காகவும் வராங்க, இது எப்படி டிகிரேட் பண்ணாமல் நம்மளுக்கும் உங்கள் ஈக்குவல். ஆனால் அவர் கொடுத்த அந்த லைன் இல்லை எப்படி சொல்கிறது, ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்தது வந்து இங்கே அவர் நம்ம கூட உக்காந்தோ ஒரு காமன் மேனாக நம்மளை எல்லாரையும் பார்த்து ஒரு சின்ன சின்ன கெஸ்டராக இருக்கட்டும், அவர் நம்ம ஹாய் பண்ணால் நம்மளை கண்ணோட கண்ணாக பார்த்து ஹாய்ன்றாரு. அப்போ வந்து ஒரு தலைவனாக வந்து நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன கெஸ்டர் கொடுக்கும்போதும் அவர் வந்து ஒரு லீடராக வந்து வந்தார்னா அவர் சொல்கிற வார்த்தை வந்து எவ்வளோ கரெக்டாக பண்ண போகிறாருன்னு சொல்லி ஒரு அதுலேயே வந்து நம்ம ஒரு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவளால். ஸோ நம்மளால் வந்து இப்போது நம்ம வந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக பண்ணாங்க. நல்லா சாப்பாடு போட்டாங்க. இப்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே தளபதியோட கச்சேரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரம்ஜானை வந்து நம்ம நல்லபடியாக அவர் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு மெமரபுளான மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஃபேன்ஸ். அண்ட் இப்போது ஃபேன்ஸ் வந்து டோட்டலாக காம்ரேடாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு வாரியராக ஆகிட்டோம். இப்போது நம்ம தொகுதிக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச விஜய்க்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது நம்ம தாராளமாக கொடுப்போம். வெற்றி நிச்சயம். இப்படி சொல்கிற மாதிரி தளபதி கான்ஃபிடென்ட்டாக